வணக்கம். இன்னைக்கு கருவேப்பிலை பொடி எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு கருவேப்பிலையை ஒரு கிண்ணத்தில் ஃபுல்லாக எடுத்திருக்கேன். அதுக்கு உளுத்தம்பருப்பு ஒரு 1/4 கிலோ இருக்குது. அப்புறம் துவரம்பருப்பு ஒரு 1/4 கிலோ, கடலப்பருப்பு கொஞ்சம் ஒரு 200 கிராம் இருக்குது. அப்புறம் பூண்டு, அப்புறம் வரமிளகாய் அது ஒரு 100 கிராம் இருக்கும். அப்புறம் பெருங்காயத்தூள். அவ்வளோதான். இதுதான் தேவையான பொருட்கள். வாங்க எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இப்போது கடாயை வச்சு லேசாக தான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். காயட்டும். பருப்பு கொட்டிக்கலாம். நீளமாக வறுக்கணும். பார்க்கலாம். அடுத்தது உளுத்தம்பருப்பு. அவ்வளோதான். இந்த பாருங்க. இப்போது இது ஆயிடுச்சு. அவ்வளோதான். இப்போ அடுத்தது துவரம்பருப்பை போடலாம். அப்படியே ஒரு பருப்பாக வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்தது துவரம்பருப்பு. அடுத்தது பூண்டு. அடுத்தது காஞ்ச மிளகாய். அடுத்தது இப்போ இந்த கருவேப்பிலையெல்லாம் போட்டுடலாம். அப்போ இப்போ எல்லாம் வறுத்தாச்சு. இப்போ ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு கடலப்பருப்பை போடுறேன். அடுத்தது துவரம்பருப்பு. அடுத்தது உளுத்தம்பருப்பு. உளுத்தம்பருப்பு அரைச்சிட்டு அப்புறம் பூண்டு, அப்புறம் காஞ்ச வரமிளகாய், அப்புறம் கருவேப்பிலை, அப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு எடுக்கலாம். அவ்வளோதான். கருவேப்பிலை பொடி தயார். அது மேலே பொடி போட்டு நெய் ஊற்றி சாப்பிட்லாம். இல்லாட்டி கடாயில் எண்ணெய் கடுகுலாம் தாளித்து கருவேப்பிலலாம் போட்டுட்டு இந்த பொடியும் போட்டு பரட்டி அது மேலே சாதம் போட்டு பரட்டி எடுத்து இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான். நன்றி, வணக்கம். ட்ரை பண்ணி பாருங்கள்.